வணக்கம். புதுக்குறள் ராமமூர்த்தியாகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். சில சில குறள்களை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதில் ஒன்று, பிறர் கருமம் ஆராய்ந்துண்ணி நன்றன்று நின் நற்செயல் விளம்பு என்று ஒரு புதுக்குறள். நீ பிறர் கருமம் ஆராய்ந்துண்ணி நன்றன்று நின் நற்செயல் விளம்பு என்ற ஒரு பொதுக்குறள். அதாவது, பிறர் செய்யக்கூடிய செயல்களை, பேச்சினை ஆராய்ந்து தேவையில்லாமல் விமர்சனம் செய்தல் நன்மை பயக்காது. ஆதலின் அவரவர் நற்செயல்களை எடுத்து உரைப்பது மேன்மை தரும் என்பது இந்த குறளுடைய பொருள். அதாவது எப்படி என்று சொன்னால், ஒரு சிலர் ஒரு சில காரியங்களை செய்வார்கள். அந்த காரியங்கள் ஏதேனும் தடைகள் அல்லது ஒரு சில அசம்பாவிதங்கள் எல்லாம் நடக்கின்ற பொழுது அதனை பற்றியே தான் பெரும்பாலும் எல்லா மக்களும் பேசுகின்றார்கள். ஒரு சிலர் பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி பேசுவார்கள், ஒரு சிலர் வேறொரு மக்கள் மதத்தை பற்றி பேசுவார்கள், இன்னொரு சமய மக்களை பற்றி பேசுவார்கள். இந்த இன்னொரு அரசியல்வாதியை பற்றி பேசுவார்கள். ஆக இதை தவிர்த்து இதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தவறுகளை எடுத்து உரைக்க வேண்டியது தன்மை தேவைதான். ஆனால் அதனை பற்றிய கருத்துக்களையே சொல்லிக் கொண்டிருந்தால் உங்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் உருவாகிறது கடினமாகும். இப்போ ஒருவர் ஒரு நன்மை செய்கிறார். அந்த நன்மைகளை பற்றி பல விதங்களும் பலருக்கு எடுத்து சொல்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு வித எண்ணமும் தோன்றும். சரி, நாம் இதுபோல் ஏதாவது செய்ய வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு அறிவு கிடைக்கும், ஒரு ஆற்றல் கிடைக்கும். அதனை வைத்து நீங்கள் பிறருக்கு செய்யலாம். அதுதான் இந்த குறளுடைய கருத்து என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.